Aksharashi. I am Shanvita and we are going to take interview of these gardener ladies to know more about diversity of plants. Okay, we will start our interview. நீங்கள் எத்தனை நாளாக இங்கே வேலை செய்றீங்க? எத்தனை வருஷமாக இங்கே செய்றீங்க? 8 வருஷம். ஓகே. நீங்கள் எங்கேருந்து இங்கே வந்திருக்கீங்க? உங்கள் பிறந்த ஊர்? எங்கள் பிறந்த ஊர் சென்னை தான். இங்கேருந்து வந்திருக்கீங்க? ஏதாவது ஊர்னா அடையாறு. இங்கே நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நாங்கள் செடி வைக்கிறது, கட் பண்ணுறது, எல்லா வேலையும் பண்ணுவோம். முறை தண்ணி பிடிக்கிறது, எல்லா வேலையும் பண்ணுவோம். இப்போ உங்கள் கரண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்களுக்கு இப்போ எவ்வளோ சம்பளம் வருது? சம்பளம் வந்து அதான் 10 வருது. 10,000 இங்கே எல்லாருக்குமே. நீங்கள் மெயினாக இந்த இடத்துல என்ன ஃபுட் கன்சியூம் பண்ணுறீங்க? நீங்கள் என்னெல்லாம் க்ரோ பண்ணுறீங்க இந்த இடத்துல? பூச்செடிங்க தான், நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதாவது ஒரு சேஞ்ச் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இத்தனை வருஷத்தில்? காலையில் எத்தனை மணிக்கு வாங்க எத்தனை மணிக்கு போகிறீங்க, 8 மணிக்கு நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. ஏன்னா இது டிஸ்சார்ஜ் ஆகும். கொஞ்சம் சத்தமாக பேசுனாங்களா? இல்லை, சேஞ்சஸ் மாறி இருக்கு. முன்ன வந்து வேறு மாதிரி இருந்தது காடுங்க, இப்போ வந்து வேறு மாதிரி. என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடந்திருக்கு? இந்த கம்பி இதெல்லாம் போட்டால் தான் இப்போ லேட்டஸ்டாக பண்ணலாம். புதுசாக ஏதாவது செடிலாம் நட்டு வச்சுருக்கீங்களா? நிறைய நட்டுருக்காங்க, நிறைய வைப்போம். நீங்கள் ஒரு செடி வளர்க்குறப்ப எதுனா பூச்சிக்கொல்லி அது மாதிரி தான் எதுனா வைக்கிறீங்க? மருந்து கொஞ்சம் வருது. எதுவுமே இயற்கையாக எதுவுமே பண்ணல. இயற்கையாக தான் இலை போடுறோம். இலை மக்கும் இலை சொன்னோம்ல, மக்கும் குப்பை வந்து நாங்கள் ஒரு உரையில் போட்டு மக்க வச்சுருக்குறோம். அதை தான் எருவாக போடுவோம். நீங்கள் ஏதாவது இப்போ காமனாக கிடைக்கிறத லைக் துளசி, கீரா நெல்லி அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்களா இப்போதைக்கு? இங்கே வந்து துளசி வந்து இருக்குமா, துளசி தான் இருக்குது. அதெல்லாம் நம்ம கன்சியூம் பண்ணுறது நம்ம உடம்புக்கு நல்லதா? அதெல்லாம் துளசிலாம் வந்து எல்லாமே மரம் இயற்கை காற்று தான். இயற்கை காற்று உடம்புக்கு